அண்ணி சொல்றாங்கன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காதன்னு. சரி, கோவிந்தராஜ் வீட்டுக்கு போனீங்க, என்ன சொன்னாங்க? நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க. முதல்ல அட்வான்ஸா 50 லட்ச ரூபாயை வாங்கிட்டு இந்த வீட்டு பேர்ல இருக்க கடனெல்லாம் அடிச்சிட்டோம்னா, எந்த வில்லங்கமும் இல்லாம ஈஸி மிச்சதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா, இடத்தோட மதிப்பு கட்டடத்தோட மதிப்பு என்னவோ அதை தரேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லதா போச்சு. கவிதா கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிடலாம். அப்போ ஏங்க, அந்த தாய் பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வர சொல்லுங்க. அம்மா, தாய் பத்திரங்க மதுரையில பணம் வாங்கின இடத்துல பத்திரமா இருக்குடா. இவ்வளவு நாள் தேடும் போது நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் இப்ப சொல்லிட்டான்ல. அப்ப கோவிந்தராஜ் கிட்ட தான் விற்க போறீங்க. ஆமா. டே மூர்த்தி, உன் பொண்டாட்டி புத்திசாலித்தனமா வீட்டை அவ தங்கச்சிக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறான். வாத்தியார் பொண்ணு இல்ல, விவரமா தான் இருக்கிறா. நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஹலோ, இன்னைக்கு திடீர்னு நைட் டியூட்டி. இன்னைக்கு மட்டும்தான். ஏதோ ஸ்பெஷல் வேலையா? அந்த மணிமேகலை மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ டபுள் டியூட்டியா. அவங்கள பிக்கப் பண்ணி போரூர் பக்கத்தில் ட்ராப் பண்ணணும். ஒரே ஒரு ஆள் தான். அவனை நேத்தே அனுப்பிச்சிட்டேனே. மாத்திரை போடு. ஆமா, உன்னை யார அடிச்சது? யாருன்னே தெரிலடா. அடிபட்டுருச்சு, அப்படியே மயங்கிட்டேன். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, நானா தான் பணமாக இருப்பேன்டா. சர்ரா சர்ரா விடுறா, நல்ல வேலை காப்பாத்தியாச்சு. அப்பா டே, நான் டியூட்டிக்கு போகணும்டா. இந்த நேரம் மணிமேகலை மேடம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடா. நீ எப்படி போக முடியும்? நீ போட்டிருக்க டேப்லெட்டு அதுக்கே அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். ஐயோ, நான் போகணுமேடா. வேற யாருமே டியூட்டியில் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டேய், நான் போவா? டேய், உன் வண்டியில் யாரை ஒத்துக்க மாட்டாங்களே. நான் உன் நிலைமை எடுத்து சொல்றேன்டா. அவங்க காலில் விழுந்தாவது கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் நான். மேனேஜர் வீட்டுக்கு போயிருப்பாரு. அவருக்கு வேண்டாம், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடவா? இந்த பாரு, இப்போ நீ அவங்க ஃபோன் பண்ண அவர் புரியாமல் கத்துவார். நான் மணிமேகலை மேடம் எடுத்து சொல்லி ட்ரை பண்ணுறேன்டா. அதுக்கு அவங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கேன், வேற கேப்ஸில் வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். நீ கவலைப்படாத. இதை பாரா சுரேஷ், நீ எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்க. பதிலுக்கு என்னால் முடிஞ்சதுடா. சரிடா, எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்க. சரி, நான் புறப்படுறேன். உடம்பு பார்த்துக்க.
மேடம் என்ன மேடம் கார் வரலையா? ஆமா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. கால் பண்ணி பாத்தீங்களா? கால் இல்லையே. கால் பண்ணி பாருங்க மேடம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. இன்னைக்கு டியூட்டி சுரேஷ் தானே? ஆமா. அவன் கரெக்ட் டைத்துக்கு வந்துருவானே, என்னாச்சு? அதான் எனக்கும் புரியல. சரி மேடம், நீங்க வேணா உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. இல்ல பரவாயில்லைங்க, நான் அந்த பக்கம் போய் கார் வருதான்னு ஓகே பாத்துக்கிறேன். நீங்க ஓகே போங்க. மேடம். என்னங்க கார் இவ்வளவு லேட்? நீயா? உன்னை யார் வர சொன்னா? சாரி மேடம், முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும். நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்ட காரணம் நான் உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த காதல் தான். இங்க பாரு, இந்த காதல் கீதல்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மேடம், நான் உங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கேன். நான் போயிட்டு உங்களை யார் கொண்டு போய் வீட்டில் விடுவாங்க? என்ன பிக்கப் பண்றதுக்கு சுரேஷ் வருவாரு. நீ முதல்ல கிளம்பு. சுரேஷ் வர மாட்டான். என்ன சொல்ற? அவருக்கு பதிலாக தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. காரணம்? சுரேஷ் பைக்கில் வரும்போது கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன். வண்டியில் இருங்க மேடம். சரி, என்ன விடல இருந்துட்டு போட்டோம். நான் உன் கூட வர முடியாது. நீ முதல்ல கிளம்பு. நீங்கள் எப்படி மேடம் போவீங்க? அத பத்தி உனக்கு என்ன கவலை? என்ன பிக்கப் பண்ண அனுப்ப கூடாதுன்னு மேனேஜர் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருந்தல்ல. அதே மாதிரி எதுக்கு ஒன்னு அனுப்பிச்சாரு? நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருதே. மேடம், உங்களை ட்ராப் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். தயவுசெய்து காரில் இருங்க. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் ஆட்டோல போய்க்கிறேன். இந்த மிட் நைட்ல ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம் மேடம். அப்படி கிடைச்சாலும் ஆட்டோல போறது அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. எது பாதுகாப்பா இருக்கோ எது பாதுகாப்பா இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ முதல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து போய் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ண அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன மேடம், இப்படி வந்து பண்ணா என்ன அர்த்தம்? உன் கூட வர பிடிக்கலன்னு அர்த்தம். இங்க இருந்து போடா. நீங்க என்ன வேணா திட்டுங்க, ஆனா கார்ல இருங்க. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. உன் செக்யூரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதா சரியா வரும். மேடம் 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 இதை பாருங்க மேடம், இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க என் கூட கார்ல வர வேண்டாம். நானே உங்களுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணி தரேன். ஹலோ மாணிக்குமா, நீலாங்கரில் ஒரு பிக்கப் இருக்கு, வர முடியுமா? என்னது 4 மணி ஆகுமா? சரி வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ கண்ணனா, நீலாங்கரில் ஒரு பிக்கப் இருக்கு, வர முடியுமா? ஓ வேளச்சேரி போயிட்டியா? ஐயோ, நீ வர வரைக்கும் டைம் இல்லையா இங்கே? சரி ஓகே, நான் வேற பார்த்துக்கிறேன். மேடம், யாரை கேட்டாலும் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களோட ட்ராவல் பண்ணுங்க. இனி என் வாழ்நாள் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். டைம் வேறு ஆயிடுச்சு மேடம். உங்களை இறக்கி விட்டு நான் வேலை பிக்கப் வேற போகணும். ப்ளீஸ் காரில் இருங்க. சரி, இந்த ஒரு தடவை நான் உன் கூட வரேன். இனி லைஃப்ல நான் உன்னை சந்திக்கவே கூடாது, ஓகேவா? நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன் மேடம். நீங்கள் காரில் இருங்க. மேடம் முன்னாடியே இருங்க.
ஏய், என்ன நீ வேற ரோட்ல போயிட்டு இருக்க? மேடம் அந்த பக்கம் ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்க அதான். ரோட் பிளாக்கா? நான் வரும்போது ரோட் நல்லா தானே இருந்துச்சு, எந்த பிளாக்கும் இல்லவே இல்லையே. நீங்கள் வரும்போது ரோடு கிளியராக இருந்திருக்கலாம், நான் வரும்போது பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? உங்களை கரெக்டாக கொண்டு போய் வீட்டில் விடுவேன். ஏய், என்ன சம்பந்தம் இல்லாத ரோட்ல எல்லாம் போயிட்டு இருக்க? மரியாதையா வண்டி நிப்பாட்ட போறியா இல்லையா? ஏய், நான் சொல்றது காதுல விழல. வண்டி நிப்பாட்டு சொல்றேன்ல. என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் கார் ஓட்ட விடுங்க மேடம். ஏய், இப்ப நிப்பாட்டல, அப்புறம் அவ்வளவுதான் கத்தி கூச்சல் போட்டுருவேன். நிப்பாட்டு வண்டிய. ஏய், நிப்பாட்டுடா. என்னடி ஓவரா சவுண்ட் விடுற? கொன்றுவான் பாத்துக்க, வாயை மூட்டு வா. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு எப்பவும் 2:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாளே. இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் காணுமே. விடிஞ்சிருச்சு. சரி, எதுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. அவ ஆஃபீஸ் நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். உங்க ஆஃபீஸ்ல மணிமேகலன்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களோட சிஸ்டர் தேன்மொழி பேசுறேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நேத்து நைட்டு டியூட்டி பார்த்துட்டு இன்னும் மணிமேகலை வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்சம் அவளுக்கு லைன் கொடுக்க முடியுமா? மேடம், அவங்க நேற்று நைட்டு டியூட்டி முடிச்சு கிளம்பிட்டாங்களே. 1:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? இன்னும் வீட்டுக்கு வரலையே அவங்க?
தெரியல மேடம், வேற வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்க. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருப்பாங்க, விசாரிச்சு பாருங்க. ஓகேங்க, நான் பாக்குறேன். ஆபீஸ்லயும் இல்ல, வீட்டுக்கும் வரல. எங்க போயிருப்பா? நான் ஆபீஸ்க்கு நேர்ல போய் பார்த்துட்டு வரேன். உந்தவ உந்தவ என்னங்க, இது வந்துட்டேங்க. சீக்கிரம் கிளம்ப, நகையெல்லாம் எடுக்கணும்ல, பர்ச்சேஸ் பண்ண போகணும். ஆமாங்க. அம்மா லிஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. இப்போயே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துட முடியுமா? அடி பாவி. ஷாப்பிங் முடிச்சுட்டு சரியா இருக்கும். ஏய் கவிதா, கவிதா எழுந்திரி, எழுந்திரி. என்னம்மா தூங்க விட மாட்ற? தூங்கணும், ரொம்ப அவசியம் பாரு. உன் அண்ணனும் அண்ணியும் கல்யாணத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி ஆகி நீயும் போ. நான் எதுக்குமா? போ. எனக்கு மகளா பிறந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லடி உனக்கு. செலவு சிக்கணும்னு சொல்லிட்டு மட்டமான பொருளெல்லாம் உன் அண்ணி வாங்கிட்டு வந்துட போறா. நீயும் கூட போ, எல்லாமே விலை மதிப்புள்ள பொருளா வாங்கிட்டு வா. என்ன? அம்மா நான் இன்னும் குளிக்கலம்மா, குளிச்சிட்டு கிளம்புறப்போ. ஏய், நீ குளிச்சேன்னா அதுக்குள்ள அவங்க கிளம்பிடுவாங்க. போட்டு போ. இத பாரு, கை கால் அலம்பிட்டு கிளம்பிடு. அந்த வாத்தியார் வீட்டு பொண்ணு எவ்வளவு விவரமா இருக்கா பாத்தியா? எனக்கு சவால் விட்டுருக்காடி. இத பாரு, இந்த கல்யாண பட்ஜெட்டு 10 லட்சம் ரூபாயை தாண்டி போகணும். இத பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அண்ணங்கிட்ட வாங்கினா தாண்டி முடியும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், 10 பைசா தேராது. சரிம்மா நீ போ, அவன் கிளம்பிடாம பாத்துக்கோ. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்றேன். சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ண போறேன். எங்கடா, எங்க கிளம்பிட்டீங்க? இல்லைம்மா, கவிதாக்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஏண்டா, யாருக்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அவளை கூட்டிட்டு போலன்னா என்னடா அர்த்தம்? கவிதாவையும் கூட்டிட்டு போ. ரெடி ஆயிட்டு இருக்காடா? சரி, சீக்கிரம் வர கவிதா சொல்லுங்க. வந்துருவா, வா சீக்கிரம். ஏங்க, பணத்தை கரெக்டா எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். சரிங்க. நான் ரெடி ஆயிட்டேன். போலாமா? அம்மா நீ ரெடியா இல்லையா? என்ன எப்படி கூப்பிடுவான்? பொண்டாட்டி கூட இருந்தா போதுமே. பெத்து வளர்த்து இவ கையில கொடுத்துட்டு நான் அனாதை ஆயிட்டேன். அப்படின்னா நீ சொல்லாதம்மா. அம்மா, என்னம்மா பிரச்சனை இப்போ? கல்யாணத்துக்கு நான் மொத்த பொறுப்பையும் குந்துவையிட்ட கொடுத்தாச்சுல, அப்புறம் அவ பேச்ச கேட்காம எப்படி இருக்க முடியும்? கேளுடா, நான் கேட்க வேண்டாம்னு சொல்லலையே. இந்த பாரு, ஒன்றும் என் கூட வா, இல்லை வீட்டில் பேசாம இரு. தேவையில்லாம நல்ல கரையத்துக்கு போகும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது. நான் என்ன பேசினாலும் உனக்கு பிரச்சனை மாதிரி தான் தெரியும். அம்மா நீ விடுமா. அண்ணா எனக்கு புது மாடல் நெக்லஸ்லாம் இருக்கு, அது வேணும் எனக்கு. வாங்கிடலாம் கவிதா. அப்புறம் நான் போன வாரம் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவ நல்ல ஒரு காஞ்சிபுரம் பட்டு கட்டியிருந்தா, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் எனக்கு வேணும். ஏய், ஏங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். கவிதா, நீ என்ன விரும்புறியோ அதை நாம வாங்கிடலாம். வேற என்னென்ன வேணும் உனக்கு? வேற லேட்டஸ்ட் மாடல்ல ஒரு கார் வந்திருக்கான், அது எனக்கு வேணும். வாங்கிடலாமே. நீ வச்சிருக்கிற 10 லட்சத்தை வச்சு என்னெல்லாம் வாங்குவேடி? வாங்கி காட்டுறேன், அதானே நமக்குள்ள இருக்க சேலஞ்சு. வாங்கி காட்டலனா நீங்க சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். அப்புறம் என்ன? நீ போக தாண்டி போற. பார்க்க தானே போறீங்க. பார்க்க போற. வரேம்மா. ஏன் மக கல்யாணத்தை நீ முன்னாடி நின்னு நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கியா? அவ கல்யாணத்துக்குள்ள உன்னை வீட்டை விட்டு முதல்ல துரத்துறேன் பாரு. இந்த இந்திராணிய யாருன்னு நினைச்ச? காட்டுறேன், காட்டுறேன்டி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மணிமேகலோட சிஸ்டர் தேன்மொழி. இன்னும் மணிமேகல வீட்டுக்கு வரல. நான் மணிமேகல ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தேன், எல்லாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஜஸ்ட் a minute. சார், மணிமேகலை சிஸ்டர்னு ஒருத்தவங்க தேடி வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வரவா? ஓகே சார். வாங்க.
என்னம்மா மணிமேகலை சிஸ்டர். அப்படியா? குட் மார்னிங் சார். உட்காருங்க ப்ளீஸ் டவுன். சொல்லுங்கம்மா. சார், நைட் டியூட்டி முடிஞ்சு என் தங்கச்சி மணிமேகலை வீட்டுக்கு வரல சார். வீட்டுக்கு வரலையா? நேற்று அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறதுனால அவங்க மட்டும் நேற்று நைட் டியூட்டி கண்டினியூ பண்ணாங்க. டியூட்டி முடிச்சுட்டு நைட் 1:30 அவுட் போயிட்டாங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. யோ, நான் மேனேஜர் சத்தியமூர்த்தி பேசுறியா? நேற்று நைட்டு ஒர்க் பார்த்த செக்யூரிட்டி யாராவது இப்போ ஷிஃப்ட்டில் இருக்காங்களா? அவர் உடனே ரூமுக்கு வர சொல்லு. நேற்று நைட்டு மணிமேகலையை பிக்கப் பண்ண டிரைவர் யாருமா? சுரேஷ் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். நேற்று நைட்டு நீ தான் ஷிஃப்ட்டில் இருந்தியா? ஆமாம் சார். மணிமேகலை எத்தனை மணிக்கு அவுட் போனாங்க? அவங்க ஒரு 1:30 சைன் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க சார். காருக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க சார். கார் ஒரு 1:45 வந்துச்சு சார். அதில் ஏறி போயிட்டாங்க. டிரைவர் சுரேஷ் தானே வந்தான்? அது சரியாக கவனிக்கல சார். சரி, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். மேடம், ஆஃபீஸ்லேருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பர்சனல் விஷயமா வேற எங்கேயாவது கிளம்பி போயிருக்கலாம்ல? இல்ல சார், மணிமேகலை அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. வேற எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போற மாதிரி இருந்தா கூட நிச்சயமா கால் பண்ணி சொல்லிட்டு தான் போவா. ஃபோன் பண்ணா வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார். சுவிட்ச் ஆஃப்னு வருதா? சரி, நம்ம அனுமானத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த தகவலும் வரலன்னா நம்ம சட்டப்படி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலாம். சார் இல்ல சார். கொஞ்சம் உங்கள் சர்க்கிளையும் விசாரிச்சு பாருங்களேன். ஓகே சார், நான் வரேன். ஓகேம்மா, வாங்க. ஏம்மா, இந்த டிரைவர் சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாருமா. ஓகே சார், விசாரிக்கிறேன். ஓகேம்மா. எவன் என்ன அடிச்சானே தெரிலடா. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவனை சும்மாவே விட மாட்டான்டா. டேய், ஓவர் எமோஷன் ஆகாதடா. யாருன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உடம்ப பார்த்துக்க. டேய், ஆஃபீஸ்லேருந்து ஃபோன்டா. பேசு. ஹலோ. ஹலோ, நான் ரிசப்ஷன்லேருந்து மாலினி பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம், என்ன விஷயம்? சார், மணிமேகலையை நேற்று நைட்டு நீங்கள் தானே பிக்கப் பண்ணீங்க? ஆமாம் மேடம். அவங்கள பிக்கப் பண்ணி எங்கே விட்டீங்க? ஏன் மேடம், ஏதாவது பிரச்சனையா? அவங்க வீட்டுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மேடம், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இறக்கி விட்டு வந்துட்டேன் மேடம். வீட்டுக்கிட்ட தானே இறக்கி விட்டீங்க? ஆமாம் மேடம். சரி, ஓகே. அது விஷயமா பேச தான் கால் பண்ணேன். ம். டேய், நீ மணிமேகலையை பிக்கப் பண்ணி எங்கடா விட்ட? ஏண்டா, ஏதோ பிரச்சனையா? உன்னால எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா. முதல்ல விஷயத்த சொல்றா. மணிமேகலை வீட்டுக்கு போய் சேரலையாமே. நினைச்சேன்டா. எப்பவும் வீட்டுக்கிட்ட தான் இறங்குவாங்க. நேற்று வீட்டில் இறங்கல. என்னடா சொல்ற? எங்கடா இறக்கி விட்ட? நீ ஏன்டா ஏமா டென்ஷன் ஆகுற? உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தானடா. ஒரு பிரச்சனை இல்லடா. வீட்டுக்கும் அவங்க இறந்ததுக்கும் 200 அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க வேற எங்கேயாவது போனால் நம்மளுக்கு என்னடா பொறுப்பு? வீட்டில் விடுற வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு. ஏதாவது பிரச்சனைனா என்ன தான்டா பிடிப்பாங்க? நீ பிக்கப் பண்ண விஷயத்த கம்பெனிக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்ட. இப்போ எதுக்கு பயப்படுற? மணிமேகலை பிக்கப் பண்ணது நான் இல்லை, நீ தான். யார் கேட்டாலும் அதை மெயின்டைன் பண்ணு. எங்கே இறக்கி விட்டேன்னு கேட்டா வீட்டுக்கும் அவங்க இறங்குனதுக்கும் 200 அடி தான் டிஸ்டன்ஸ்னு சொல்லு. ஒரு பிரச்சனையும் வராது, பார்த்துக்கலாம். எல்லாம் என் நேரம்டா. எல்லாம் நல்ல நேரம் தான்டா. மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். உடம்ப பார்த்து. ஐயோ, இவன் என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கானே தெரியலையே. மணிமேகலை வீட்டுக்கு போகாம எங்க போயிருப்பாங்க? ஹலோ. ஹலோ, நான் அருண்மொழி பேசுகிறேன்.
சொல்லுங்க சார். சென்னைக்கு ஒரு வேலையா வந்தேன், உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆமா, எங்க இருக்கு நீ? மணிமேகலையோட ஆபீஸ்ல இருக்கேன் சார். மணிமேகலை ஆஃபீஸா? என்ன விஷயம் அங்க போயிருக்க? இல்ல, டியூட்டிக்கு போனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. இங்க வந்து கேட்டா அவ போயிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பொறுப்பே இல்லாத மாதிரி பேசுறாங்க. உங்க சரௌண்டிங்ல எல்லாம் விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியல.